கழுவி மாப் போட்டு எடுத்தாச்சு. அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணால் அப்புறம் ஃபேனு, டேபிள் ஃபேனு, அந்த ஸ்டாண்டிங் ஃபேன் மட்டும் க்ளீன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. சேர்த்து வச்சுருந்தா இவ்வளோ முடி, இது மனோ முடி ஒன்று கூட இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நாங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க்கில் தான் இறங்கியிருக்கோமே. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்துட்டு ஆமாம், எனக்கு இப்படி டெஸ்ட் அலர்ஜி ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிட்டு இருக்குது. இன்னும் என்னென்னலாம் ஆக போகுது சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தாண்டி இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆயுத பூஜை க்ளீன் பண்ண போகிறோம். வீடு க்ளீனிங்ல ஆயுத பூஜை பொங்கல் இதுக்கு தான் முக்கியமாக க்ளீன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆயுத பூஜைனா ரொம்ப ஸ்பெஷல், பார்க்கலாம், கொண்டாடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லார் வீட்லையும் நேரம் முடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம நாளைக்கு ஆயுத பூஜை வச்சுன்னு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி போலாமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நிறைய பொருள் இருந்துச்சு, இன்னும் கீழே இருக்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை. இப்படி தான் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சுட்ட வேலையை ஃபுல்லாக ஒட்டனெல்லாம் இருக்குது. அடிக்கடி ஒட்டனை பிடிக்குதுல்ல? ஆமாம், மறுபடியும் வந்து சீக்கிரம் ஒட்டனை பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆமாம், நிறைய குட்டி குட்டி பள்ளி இருக்குது தெரியுமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இந்த ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் எங்கே தான் இருந்துச்சுன்னே தெரியல. ரொம்ப கிரிட்டிக்கலான வேலையை இந்த ஃபேன் தொடங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஹைட்டாக இருந்தும் மனம் வேலை எக்கி தொடங்க முடியல. ஆமாம், வளைச்சிட போகிற தொடக்கிறன்ட்டு இந்த ஃபேன் தான் ஹைட்டா இருக்கும். பெட்ரூம் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சாச்சு. அரை இறக்கிட்டோம் காத்து வரலன்ட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னும் ஈஸியா இருக்கும் பெட்ரூம்ல ஏறி தொடக்கிறதுக்கு. இது மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் சுத்தமானாலும் சரியான டஸ்ட் வந்து சேர்ந்து போகுது. சின்ன ஃபேனு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா மனோ செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் எந்த வேலையும் செய்யாமல் சேரில் உட்காந்துட்டு நான் தான் இதை வேலை செய்கிற மாதிரி முக்கர் தான் போட்டு உட்காந்துக்கிற மூச்சு முடிக்கணும். சரி, வேலை செய்யாத மாதிரி இல்லை, அப்படிதான் இருக்கு. எந்த வேலையுமே செய்யல, நான் மட்டும் தான் எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்கேன். நம்பாதீங்க. டஸ்ட் அலர்ஜின்னு போத்தின்னு உள்ள போய் உட்காந்துக்கிறேன். சாப்பாடு செய்யறது யாருவா? உனக்கு மதிய பூவா எது வேணுமா வேணாமா? அது வேணும் தான். அப்போ யார் வேலை செய்யறீங்க? அதையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே வந்து இருப்பாங்கல்ல. சரி சரி, ஒட்டனை அடிச்சு முடிச்சாச்சு, ஃபேனையும் தொடச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் கீழே தொடச்சி வைக்கணும். அதுக்கு நான் வந்துடுறேன். எனக்கு ஒட்டனை அடித்து ஒன்றால் மட்டும் தான் முடியும். அதனால் நான் டஸ்ட் அலர்ஜியாக ஒரு தும்மல் வந்துகிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முகத்தை முடியும் அப்படியே உட்காந்து இருந்துட்டேன். சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். சாப்பாடு ஒன்று முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே? சரி, ஓகே. நான் சொன்ன க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சுட்டா? க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா பொருளையும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னது அது கையில் கவரில் எதை வச்சுருக்கீங்க? அது வந்து என்னோட முடி. இவ்வளோ முடியா? சரியான செம முடி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே எனக்கு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வைக்கலாம் சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டு இவ்வளோ முடி. இது மனோ முடி ஒன்று கூட இல்லை. நான் என்னோட ஒரு ஆள் முடி மட்டும் இவ்வளோ தூரம். ஓகே ஓகே, முடியெல்லாம் சேர்த்து வச்சுன்னு இருக்கீங்க. ஆமாம், கொண்டா கொண்டா வாங்குறதுக்கா? சும்மா சொல்ல கொண்டா வாங்க பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ வருதுன்னு. சரி சரி, கொண்டா வாங்குறதுதான். அத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கொடுத்துட்டு பால் குண்டாலாம் வாங்கி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்லையுமே சரி, அம்மாவுமே அப்படிதான். எங்கள் முடியெல்லாம் கொடுத்து பால் குண்டாலாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எனக்கு தெரியாது, முடி எடுத்து வைப்பேன். நானும் அதுதான் எடுத்து வைப்பேன் குண்டாலாம் வாங்கிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடி கொடுத்து குண்டா வாங்கி வைக்க முடியெல்லாம் கொட்டிக்கிச்சு சொன்னாங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மாட்ட சொல்லினே இருப்பேன், முடி எடுக்காதமான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இங்கே போட்டேன்னா மூலையில் போய் சுற்றிட்டே இருக்கு. ஒரு வெளியிலையும் போட முடியாது இல்லையா, நிறைய முடி போயிருக்கும். அதனால எடுத்து வச்சிடுறேன். சரி, ஓகே ஓகே, எடுத்து வச்சிருவேன் முடியை. கீழே பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா தொடச்சிட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். மேலே கபோர்ட்லாம் கிளியர் பண்ணியாச்சு.
ஐயோ அந்த பர்ஸு என்னை விட்டு போக மாட்டுது. நான் யூஸ் பண்ணவும் இல்லை, அதை சும்மா கிடக்குது. தூக்கி போட்டுடலாமா? தூக்கி போட்டுடலாமா? ஆமாம், அவளும் எத்தனை வருஷம், இங்க பாருங்க. அதுவும் எத்தனை வருஷம் தான் இருக்கும். இது வந்து என் photo எங்க? உன் ஃபோட்டோ என் நெஞ்சுக்குள்ளே இருக்கு. எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ பர்ஸுக்குள்ளே இருக்கு. முக்கால்வாசி இதுல தான் பர்சனல் தான் வந்து சண்டே வரும். ஸோ இதில் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ கூட வச்சிருக்காரு, என் ஃபோட்டோ வச்சுலன்னு சொல்லிட்டு கேட்டேன். அது பழைய ஃபோட்டோ, அம்மா அப்பா ஃபோட்டோ. அது ஒன்று இருந்து நான் எப்போலேருந்தே வச்சுருக்கேன். அது இது அம்மா மட்டும். முன்னோட அப்பாவை யாருமே நிறைய பேர் கேட்டிருந்தாலே காட்ட சொல்லி காட்டலாமா? காட்டலாம். தெரியுமா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் பாருங்க. இருபது கிளியராக தெரியல, ஏன்னா அதுவே கொஞ்சம் ஈரம் தண்ணியில் நனைஞ்சி ஷேட் ஆன மாதிரி இருக்கு. தெரியல, பார்க்கலாம். இன்னொரு ஃபோட்டோ கேட்ச்சுன்னா சூப்பர். சரி ஓகே, வைக்கிறேன். வச்சுக்கோ, என்ன வச்சுக்கோ, வேற என்ன ஃபோட்டோ முன்னாடி எடுத்துக்கலாம். சரி வை வை. ஐய், என்ன மடிக்கிற? எது சட்டெல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறேன், படாம இருக்கிறதுக்காக. துணிலாம் தனியா மடிச்சு வச்சுட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரோ உருட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் ஆங்கர்ல இருக்குல்ல. ஆமா, அதுல எனக்கு டஸ்ட் ஸ்லாப்ல நிறைய இருக்கு. மேல தனியா அடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் போட்டு கவர் பண்ணியாச்சு. இங்கேயும் நிறைய ஓட்டணும் இருக்குல்ல. ஆமா. ஸோ மேலெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பண்ண போற இப்ப? நான் ஓடிடுறேன். பாய். என்ன சார், என்ன வேலை நடக்குது? வீடு தொடக்கல, இந்த டைம் கழுவுறோம் தண்ணி ஊற்றி. ஆமாம், ஏற்கனவே ஒரு டைம் கழுவி இருக்கும். ஏன்னா டஸ்ட்டு ரொம்ப கீழே வந்து அது பெருக பெருக வந்துனே தான் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கழுவி தள்ளில அந்த டைம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கழுவு போறது கிடையாது. இந்த மாதிரி முக்கியமான விசேஷம் வரும்போது தான் வந்து கழுவும். அதனால இதுல கழுவி தள்ளிலாம் சொல்லிட்டு கழுவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கழுவிட்டு இருக்கேன். வேற குளம் மாதிரி தண்ணி நிற்குது, வீடு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டு தள்ளுறது. தண்ணி தானே சரியான தண்ணி. வெளியில போறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இடம் கிடையாது, தண்ணி வெளில போறதுக்கு வழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவி வாரி கொட்டணும். ஆமா, வாரி தான் கொட்டணும். சரி பாருங்க, டைம் ஆகுது. இன்னைக்கு நாள் கரெக்டாக முடிஞ்சு போச்சு ஒரு க்ளீனிங் ஒர்க்குக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கூடவே எங்கள் 2 பேருக்கு இன்னும் கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. டெஸ்ட் அடிச்சு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கழுவுறது ஜாமான் கழுவுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. அவளுக்கும் மனோக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக தொடச்சிட்டு இருக்கேன். மிஷின் தொடச்சி முடிச்சுட்டு ஃபேன் துடைக்கணுமா? ஆமாம், ஃபேனு அப்புறம் கிச்சன் அந்த கிச்சன் அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணணும். கீழே எல்லாமே மாப் போட்டு இது கழுவியாச்சு, கழுவி மாப் போட்டு எடுத்தாச்சு. அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணால் அப்புறம் ஃபேனு, டேபிள் ஃபேனு, அந்த ஸ்டாண்டிங் ஃபேன் மட்டும் க்ளீன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. சளி பிடிச்சி தெரியுமா, இது கலந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு வேற. மிஷினுக்கு சுத்தம் பண்ணிட்டு எண்ணெய் ஆயில் போட்டு தொடச்சிட்டு ஆயில் போட்டு வச்சுட்டா நாளைக்கு காலையில் வந்து பூசலாம் போட்டுடலாம். சரி ஓகே.